போறது மியூசியம். மியூசியம்ல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் என்னன்னா அனிமல் செக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா முத சிறுத்தை தான் இருக்கு. சிறுத்தை வாயை பிளந்துகிட்டு இருக்கு. அது ஏதோ அதோட உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம அடுத்தது பார்க்கலாம். சோ அடுத்த விலங்கு பாத்தீங்கன்னா ஒட்டகம். இந்த ஒட்டகம் எங்க தெரியுமா இருக்கும்? பாலைவனத்துல தான் இருக்கும். பாலைவனத்துல தான் அதிகமா கள்ளிச்செடி இருக்கனால இந்த ஒட்டகத்தை கள்ளிச்செடி கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அடுத்ததா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க டெய்லியும், அதுதான் ஆட்டுக்குட்டி. சோ காடுகள்லயும் என்னன்னா காட்டுல வளரக்கூடிய ஆட்டுக்குட்டியும் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க நிக்குது. அடுத்ததா குதிரை. அதுவும் அந்த உடம்புல பாத்தீங்கன்னா வரி வரியா போட்டிருக்கு இல்லையா, சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வரி குதிரை. வரி குதிரையும் நிக்குது. நிறைய இருக்கு. யானை இருக்கு. குருவி பாத்தீங்களா ஆடிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா. சோ இங்க வந்துட்டு மரங்களையும் சேர்த்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எல்லா அனிமல்ஸும் இருக்கும். ஆனா இப்போதைக்கு இந்த அனிமல்ஸ் தான் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. காட்டுக்கு அந்த யானை பக்கத்துல பாத்தீங்களா, அது என்னதுமா ஃபாக்ஸ் இருக்கு. என்ன குருவி தலையாட்டுது பாத்தீங்களா. ஆமா ஆமான்னு. அடுத்ததா நம்ம கிட்ட பசுமாடு இருக்கு. சோ காட்டுலயும் மாடுகள்லாம் இருக்கும், வீட்டுல மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. இங்கேயும் ஒரு நரி இருக்குது. அந்த நரி பின்னாடி திரும்பி எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புலி அந்த நரியை தான் வேட்டையாடுறதுக்கு நிக்குதுன்னு நினைக்கிறேன்னா அதையே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த கள்ளிச்செடி, இந்த ஒட்டகம் இதெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு பாலைவன ஞாபகம் தான் நமக்கு வரும். என்ன குட்டீஸ்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டோம். வரி குதிரை, யானை, ஃபாக்ஸ் அதாவது நரி. ஓகேவா? அடுத்து நம்ம யானை கிட்ட போகலாம். யானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்குது. முன்னாடி இருக்கிறதுலையே பெரிய விலங்கு அப்படின்னா அது வந்து யானை தானா. யானை அவ்வளோ பெருசு. அது தும்பிக்கையை வச்சு மரத்துல இருக்கக்கூடிய அந்த கிளைய ஒடிச்சு அதுக்கு தேவையான சாப்பாட்டெல்லாம் சாப்பிடும். யாரையும் அது தேவையில்லாம துன்புறுத்தாது. அடுத்து இந்த குருவி பாத்தீங்களா, இந்த குருவி அதோட ஜோடியை தேடிட்டு இருக்கான் பாத்தீங்களா. வேகமா தலையாட்டுது. அந்த குருவி 2 குருவி அங்க நிக்குமா. ஆனா அந்த ஒரு குருவி தொலைஞ்சிருச்சா, அதனால இன்னொரு குருவியை அது தேடிக்கிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மாடு. மாடு வந்து புல் வகையை தான் சாப்பிடுவோம். இப்போ அதுக்கு சாப்பாடு இல்லாதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்குது. அடுத்து இந்த நரி பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதோ நிக்குது அப்படின்னு சொல்லி அதை கவனிச்சிட்டு இருக்குது. அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம்? சிறுத்தை பார்த்தோம். சிறுத்தை அந்த நரியை எப்படியாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அது யோசிச்சுட்டு இருக்கட்டும். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன். இந்த சிறுத்தையோட பேரு இங்கிலீஷ்ல என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. சோ யார் வந்துட்டு ஆன்சர் பண்றீங்களோ, யார்